ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 346 ஆரம்பிக்கிறது. லஞ்சம், மோசடி, கொலை என்னும் அநேக தகாத காரியங்களுக்கான கிளப்புகள், சூதாட்டங்கள் என்று இப்பொழுது ஒரு பக்கத்தில் பார்க்கிறோம் என்றால், இன்னொரு பக்கம் பிரவச்சனம், பஜனை, கும்பாபிஷேகம் என்றும் நிறைய பார்க்கிறோம் அல்லவா? கலி முடிகிற போது கூட நல்ல வைதிகமான தர்ம வாழ்வு நடத்துபவர்கள் அடியோடு அஸ்தமித்து விடப்போவதில்லை. கலியுகத்தில், அதாவது கலியின் முடிவில், தாமிரபரணி தீரத்தில், அதாவது நம்முடைய திருநெல்வேலி ஜில்லாவில் விஷ்ணு எஸ் என்ற சத்பிராமணருக்கு புத்திரனாக கல்கி என்ற பெயரில் பகவான் அவதரிப்பான் என்று சொல்லியிருக்கிறது. அப்படியானால் அப்பொழுதும் வைதிகாச்சாரங்களை பின்பற்றும் சத்பிராமணர்கள் கொஞ்சமாவது இருந்து கொண்டிருப்பார்கள் என்றுதானே அர்த்தம். கலியின் கொடுமையை புராணம் முதலானவற்றில் ஜாஸ்தி படுத்திதான் சொல்லியிருக்கிறது. எல்லாம் போய் விட்ட மாதிரி தான் வர்ணித்திருக்கும். நம் ஆச்சாரியால் அவதாரத்துக்கு முந்தி கூட வேத தர்மம் அடியோடு போய்விட்டது என்று தேவர்கள் கைலாசத்துக்கு போய் பரமேஸ்வரனிடம் முறையிட்டு கொண்டதாக இருக்கிறது. ஆனால் அப்புறம் பார்த்தால் தலைமுறையாக உயர்ந்த வைதிக அனுஷ்டானமுள்ள ஒரு மலையாள பிராமண குடும்பத்தில் ஆச்சாரியால் அவதாரம் பண்ணினார். யதோக்தமாக எல்லா வைதிக வித்தியைகளும் குருகுலத்தில் அபியாசம் செய்தார் என்றெல்லாம் தெரிந்து கொள்கிறோம். நல்ல வைதிகானுஷ்டானங்களால் சம்ஸ்காரம் பெற்றவர்கள் பத்மபாதர் போன்றவர்கள் அவரிடம் சிஷ்யர்களாக வந்து சேர்ந்ததாக பார்க்கிறோம். ஆனபடியால் வேத தர்மம் என்று சொல்வானேன். நம்மை பொறுத்தமட்டில் தர்மம் என்றால் வேத தர்மம்தான். அப்படிப்பட்ட தர்மம் எப்பொழுதுமே முற்றிலும் அழிந்து போய் விடவில்லை என்றே தெரிகிறது. இது கலியாச்சே. ஜனங்களுக்கு ஆத்மபலம் ரொம்பவும் குறைச்சலாச்சே. இதிலே ஜனங்கள் அக்னிஹோத்திர கர்மானுஷ்டானத்தை நன்றாக நடத்தி காட்ட முடியுமா? சந்நியாச ஆசிரமத்தை நியமத்துக்கு பங்கம் வராமல் அனுஷ்டிக்கத்தான் முடியுமா என்று இந்த யுக ஆரம்பத்தில் தர்மசாஸ்திரங்களை வகுத்து கொடுக்கும் போதே ஒரு கேள்வி வந்தது. அக்னிஹோத்திரம் என்பது கர்மகாண்டத்தில் பிரவருத்தி மார்க்கத்தில் வருவது, சந்நியாசம் என்பது ஞானகாண்டத்தில் நிவர்த்தி மார்க்கமாக வருவது. எனவே இந்த இரண்டும் போய்விட்டால் ஜனங்கள் உருப்பட வழியே இல்லை. அல்பசக்தர்களான கலிகால மனுஷர்களுக்கு இந்த அதோகதிதானா என்ற கேள்வி வந்தது. அதற்கு தர்மசாஸ்திரக்காரர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? அதாவது தீர்ப்பு கொடுத்தார்கள். கலியுகம் கிருதயுகம் என்று போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். எதுவரை வர்ண விபாகம் கொஞ்சமாவது இருக்கிறதோ, எதுவரை வேத அத்தியாயனம் கொஞ்சமாவது இருக்கிறதோ, அதுவரை அக்னிஹோத்திரமும் சந்நியாசமும் இருக்கலாம் என்று தீர்ப்பு கொடுத்தார்கள். அதனால் கலியிலும் இவையெல்லாம் மங்கி போனாலும் முழுக்க அணைந்து விடாமல் முணுக்கு என்று இருந்து கொண்டுதான் இருக்கும் என்று தெரிகிறது அல்லவா? அணைந்து போகிற நிலைக்கு வரும்போது ஒரு மகாபுருஷர் வந்து எண்ணெய் போட்டு திரியை தூண்டிவிட்டு நன்றாகவே ஜலிக்கச் செய்வார். கிருதயுகமே வந்து விட்டதோ என்று நினைக்கிற மாதிரி கூட கொஞ்ச காலம் ரொம்ப நன்றாக போகும். மறுபடியும் மங்கள், மறுபடியும் தூண்டி விடுவது என்று போய்கொண்டிருக்கும். ஆச்சாரியாலின் அவதார காலம் உட்பட எப்பொழுதும் இந்த கலியிலும் கூட நல்ல கர்மானுஷ்டாதாதாக்கள், அதாவது வரட்டு மீமாசையாக இல்லாமல் கர்மயோகமாக செய்கிறவர்கள், நல்ல பக்தி உள்ளவர்கள், ஞானம் நிரம்பிய ஞானிகள் எல்லோரும் கொஞ்சமாவது இருந்து வந்திருக்கிறார்கள். இனிமேலும் இருப்பார்கள். குரு பரம்பரை என்று ஒன்று எல்லா மார்க்கத்திலும் அவிச்சின்னமாக முறிவுபடாமல் இருந்தே வந்திருக்கிறது. குரு இல்லாமல் அத்தியாயனமும் இல்லை, சந்நியாச தீட்சையும் இல்லை. ஆதலால் இவை எப்பொழுதும் இருந்திருக்கின்றனவென்றால் பரம்பரா கிரமத்தில் இவற்றை அபியசித்து உபதேசித்து வந்த குருக்களும் அவிச்சின்னமாக இருந்திருப்பதாகவே ஆகிறது. குரு சிஷ்ய பரம்பரை கிரமத்தில் வருவதான சம்பிரதாய வித்தியைக்குத்தான் வேல்யூ உண்டு என்று ஆச்சாரியால் பாஷ்யங்களில் பல இடங்களில் சொல்லியிருப்பதால் அவர் நாள் வரைக்கும் அப்படி தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததாக ஏற்படுகிறது. அத்வைத வித்தியை அவர் இப்படி பரம்பரை கிரமத்தில் கோவிந்த பகவத் பாதாளரிடமிருந்து உபதேசம் பெற்றது மட்டுமின்றி அவர் காலம் வரை வேறு பல அத்வைத ஆச்சாரியர்களும் இருந்திருக்கிறார்கள். காசக்கிருத்சன்னர், திராவிடாச்சாரியார், பிரம்மநந்தி, பர்திரு பிரபஞ்சர், பர்திருஹரி, பிரம்மதத்தர், சௌந்தர பாண்டியர் என்பவர்கள் இப்படி ஆச்சாரியாளுக்கு முன்னே அத்வைதம் சொல்லியிருக்கிறார்கள்.
அதே மாதிரி அவர் நாளில் நல்ல வைதீக ஆகம முறைகளின்படி பூஜைகள் நடந்த ஆலயங்களும் இல்லாமல் போய்விடவில்லை. அவர் 3 தடவை இந்த தேசம் முழுவதிலும் க்ஷேத்திராடனம் செய்ததில் பல ஆலயங்களில் உக்கிரமான பக்தியை சௌமியமாக்கினார் என்றும் அவைதிக தாந்திரிக பூஜையை முறைப்படி மாற்றினார் என்றும் சொல்லியிருந்தாலும் எல்லா ஆலயங்களிலுமே அப்படி செய்தார் என்று சொல்லவில்லை. சரியான முறையில் வழிபாடு நடந்த ஆலயங்களும் இருந்திருக்கின்றன. அவருடைய பெற்றோர்களே திருச்சூர் ஆலயத்தில் பஜனம் இருந்துதான் அவர் அவதரிக்கும்படியாக வரம் பெற்றிருக்கிறார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.